ஈஸியாக செய்யக்கூடிய சிக்கன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒன்றுன்னா வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. பட்டை, 4 கிராம்பு, 1/4 டீஸ்பூன் மிளகு, 1 ஏலக்காய், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் கசகசா, சின்ன வெங்காயம் ஒரு 10-15, புதினா சும்மா 1 டேபிள் ஸ்பூன், 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் தூள். இது எல்லாத்தையும் மொத்தமாக அரைச்சிருங்க. இது வந்து ஈஸியாக வந்து அரைச்சி எல்லாத்தையும் மொத்தமாக அரைச்சிட்டு அப்படியே தாளிச்சு விட்ற வேண்டியதான். சிக்கன் குழம்புக்கு தேவையான மசாலாவை அரைச்சாச்சு. குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. நாங்கள் எல்லா சமையலுக்குமே எண்ணெய் கம்மியாக தான் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்குங்க. ஒரு சின்ன பட்டை, 3 கிராம்பு, ஒரு பெரிய வெங்காயம், வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 2 தக்காளி போட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க. இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதையும் நல்லா வதக்குங்க. நல்லா தக்காளி வெங்காயம் நல்லா மசிஞ்சு வெந்து வந்த பிறகு இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி 1 டீஸ்பூன், குழம்பு மசாலா பொடி 1 டீஸ்பூன், சிக்கன் 65 மசாலா 1 டேபிள் ஸ்பூன் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நாங்கள் 1/4 கிலோ சிக்கன் வாங்கி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ சிக்கனில் நல்லா தண்ணி விட்டு வெந்துருச்சு. நல்லா மசாலா எல்லாமே இதில் பிடிச்சிருக்கோம் சிக்கனில். இப்போ அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட்டை வந்து இதில் ஊற்றி, தண்ணி வந்து பத்தாது, நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்து உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ இந்த நேரத்தில் வந்து நீங்கள் உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நாங்கள் எங்கள் எல்லா சமையல்லையுமே வந்து காரம் கம்மியாக தான் போட்டிருக்கோம். நீங்கள் காரம் வேணுன்னா அதிகமாக போட்டுக்கோங்க. எல்லாம் செக் பண்ணிட்டு குக்கரை மூடி ஒரு 3 விசில் வச்சு இறக்கிடுங்க. இப்போ 3 விசில் வச்சு குக்கரை திறந்துட்டோம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ மல்லியில் தூவி நம்ம வந்து இறக்கலாம். இது வந்து நம்ம வந்து அரைச்சி விட்டு நம்ம வந்து செஞ்சுருக்கோம். அரைச்சி விட்டு செஞ்சது வந்து டேஸ்ட் வந்து மற்றதை விட இது அதிகமாக இருக்கும். அது மாதிரி நிறைய குவான்டிட்டியை வந்து அதிகமாக இருக்கும். நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு. இது தோசை, சப்பாத்தி, இட்லி, சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிக்கு எங்கள் பேஜை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.